அரசு ஐடிஐயில் சேர்வது எப்படி? 2026ஆம் ஆண்டுக்கான முழு விவரங்களையும், வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால வாய்ப்புகளையும் இப்போது அரசாங்கத்தின் இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் எனப்படும் ஐடிஐயில் சேர்வது எப்படி என்று பார்ப்போம். இது ஐடிஐ சேர்க்கை 2026க்கான ஒரு விரிவான விழிப்புணர்வு காணொளி. தமிழக மாணவர்கள் தங்களின் எதிர்காலத்தை வளப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு ஐடிஐ என்பது இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் ஆகும். இது மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்களை உடனடி வேலைவாய்ப்புக்கு தயார்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஐடிஐயில் சேர்வதற்கான தகுதிகள் என்ன, மேலும் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்று இப்போது பார்க்கலாம். ஐடிஐ படிப்புகளில் சேர 8வது அல்லது 10வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்த விவரங்கள் கீழே உள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான சேர்க்கை மே, ஜூன் மாதங்களில் தொடங்கும். முக்கிய தேதிகள் மற்றும் காலக்கெடுவை தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பார்க்கவும். ஐடிஐ பயிற்சிகள் கட்டண விவரங்களை தெரிந்து கொள்வோம். ஐடிஐயில் மிகவும் பிரபலமான பாடப்பிரிவுகள் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர் மற்றும் மெஷினிஸ்ட். இந்த படிப்புகளின் கால அளவு 6 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் வரை இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவை பொறுத்து மாறும். அரசு ஐடிஐயில் சேருவதற்கான கட்டணங்கள் மிக குறைவு அல்லது சில நேரங்களில் இலவசமாக கூட இருக்கலாம். இதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் எளிதில் சேர முடியும். ஐடிஐயில் கிடைக்கும் பயிற்சி முறை மற்றும் தேர்வு விவரங்கள் பற்றி பார்ப்போம். இது உங்கள் கல்வித் தரத்தை உறுதி செய்யும் முக்கிய பகுதி. பல அரசு ஐடிஐ மையங்கள் டாடா போன்ற பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து மாணவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான நடைமுறை பயிற்சிகளை வழங்குகின்றன. இது வேலைவாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறது. தேர்வு முறை தியரி மற்றும் பிராக்டிக்கல் என 2 பிரிவுகளாக இருக்கும். படிப்பு முடித்தவுடன் NCVT நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரெய்னிங் சான்றிதழ் வழங்கப்படும். இது அகில இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. ஐடிஐ முடித்த பிறகு உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? வேலைவாய்ப்பு மற்றும் சம்பள விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஐடிஐ சான்றிதழுடன் நீங்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பெறலாம். மேலும் உயர்கல்விக்காக டிப்ளோமா படிப்புகளிலும் சேரலாம். உங்கள் திறமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடப்பிரிவை பொறுத்து ஆரம்ப சம்பளம் மாதத்திற்கு ஒரு நல்ல தொகையாக இருக்கும். அனுபவத்துடன் சம்பளம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு ஐடிஐயில் சேர்வது ஒரு சிறந்த தொழில் வாய்ப்புக்கான முதல் படியாகும். தமிழக இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்த வாழ்த்துகிறோம்.